ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ், எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நட்டுல வச்சேன்னு நினைச்சீங்களா கைஸ்? லட்டுல தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ்ஸை மட்டுமே பார்த்து பழகிட்ட உங்களுக்கு பாசிட்டிவ் சைட் பக்கம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பின்னாடி போர்ட்ல எதுவுமே இருக்காது, பிகாஸ் ஷடோன் இன்னைக்கு. ஸோ நான் போர்ட்ல எதனா எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றதா தான் நல்லாவே இருந்திருக்கும். பட் ஆனா போர்ட்ல இல்லைனாலும் ஸோ நிறைய பேர் இந்த நெகட்டிவ் சைட்ஸை பார்த்து ஐயோ எஸ்ஐ எக்ஸாம் டஃப், நம்மளால முடிஞ்ச ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினைச்ச ஒரு எக்ஸாம் கூட நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மன சோர்வுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தப்பான சில முடிவுகளை எடுக்க போறீங்க. என்னன்னா, விட்டுடலாம், ப்ரிப்பரேஷனை விட்டுடலாம், இல்ல அடுத்தமா நம்ம போயிட்டு வேலைக்கு போயிடலாம், இப்படி நிறைய பேர் இருப்பீங்கல்ல. ஒரு 100 கொஸ்டின் போட்டவங்க கூட நம்பிக்கை இழந்து, ஒரு பொண்ணு ஒரு 90 கொஸ்டின் போட்ட பொண்ணு கூட நம்பிக்கை இழந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற உங்களுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் இது. ஸோ மோட்டிவேஷன்னா அப்படி கிடையாதுங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த எக்ஸாம்லன்றதை உங்களுக்கு விவரிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க, நம்ம அடுத்த இதுக்கு லெவலுக்கு ரெடி ஆகலாமா இல்லைன்னா இப்படியே இருந்துக்கலாமான்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நம்ம அவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க, போங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்லாம் சொல்றது எல்லாருக்குமே வாஸ்தவம் தான். டிஎன்யூஎஸ்ஆர்பி நம்மள ஒரு பக்கம் வச்சு செஞ்சுதான் அனுப்பிச்சு. ஆனாலும் அது எத்தனை பேருக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு அது நெகட்டிவா அமைஞ்சிருக்கு அப்படின்றது தானே நமக்கு தேவை. சோ இது என்ன பொறுத்தவரையும் நீங்க எல்லாரும் நெகட்டிவா ஃபேஸ் பண்றீங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, நான் 2 வருஷம் கடின உழைப்பு போட்டேன், 2 வருஷம் நான் இவ்வளவு படிச்சேன், ஹிஸ்டரி இவ்வளவு படிச்சேன், தமிழ் இவ்வளவு படிச்சேன், ஆனா ஒரு கேள்வி கூட நான் எதிர்பார்க்கிற மாதிரி வரல, எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்ற நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கான பெரிய, நான் என்ன சொல்லுவேன்னா, அது உங்களுக்கான பெரிய பாசிட்டிவ் சைடுன்னு தான் சொல்லுவேன். நீங்க அதை நெகட்டிவா பாத்துறீங்க. நீ ப்ரிப்பரேஷனுக்கு அது போட்டிருக்க, அது உன்னை தேடி வரலன்னும் போது ஐயோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையும் அது உன்னை தேடி வரலன்னா அது உனக்கு வேற ஏதோ வழியை காமிச்சு அனுப்பியிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இந்த எக்ஸாம்ஸ்னுடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட், தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்சன்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க முதல்ல இந்த தேர்வுல. அதாவது எழுதக்கூடிய 100% மாணவர்கள், அப்ளை பண்ணி தேர்வுக்கு ரெடியா இருக்கக்கூடிய 100% மாணவர்கள்ல 30% மாணவர்கள் தேர்வுக்கு வருகை புரியவில்லை. அப்ப ஆப்சன்டிஸ் அதிகம் இல்ல? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஒரு வருஷம் வேகன்சி இப்படி உயருது, வேகன்சி இப்படி உயர்ந்து நிக்குது, கொஸ்டின் பேப்பரும் இவ்வளவு அளவுக்கு டஃபா வந்திருக்கு. அதே நேரத்துல ஆப்சன்டிஸும் 30% பேர் இருக்கும் பொழுது இதுவே கட் ஆஃபை குறைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா எழுதிய 70% பேருமே நல்ல மார்க் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருக்குமே டஃப். எனக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்னா உனக்கு என்ன ஈஸியா? உனக்கும் அது டஃப் தான். அப்ப எல்லாருமே அந்த அளவுக்கு மார்க் என்ன பண்ணிட மாட்டாங்க, அட்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதனால இந்த எழுதிய 70% பேர்ல ஒரு 30-40% பேர் சும்மா எழுதுனவங்களா இருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 20% பேர் தான் அதற்கான முயற்சி கடினமா கொடுத்தவங்களா இருப்பாங்க. அதனால பயப்படாதீங்க. புரியுதா சொல்றது? அப்ப அதுவே ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் உனக்கு என்ன? 30% பேர் தேர்வுக்கு வருகை புரியவில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைடு. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, சார் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப். ஆமா டஃப். உன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வர, நான் மாடரேட்னு சொல்றீங்களே சார், அது டஃப்பான ஒரு கொஸ்டின் பேப்பர் சார், அதுலயே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ்டேக் இருக்கு சார். பிசி அளவுக்கு தப்பு இல்ல, ஆனா தப்பு இருக்கு. அது என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். ஆனா அந்த தப்புக்களை நம்ம என்ன பண்ணலாம்? கிளைம் பண்ணிக்கலாம். ஆமா தானே? அதை விட்டுருங்க. ஆனா கொஸ்டின் பேப்பர் டஃப்னு சொல்றீங்கல்ல, உனக்கு டஃபா இருக்கிற மாதிரி தான் நம்ம அடுத்தவனுக்கும் அது டஃப்பான கொஸ்டின் பேப்பர். அதை யாராவது ரியலைஸ் பண்ணீங்களா? அப்ப நான் 100 போட்டிருக்கேன்னா அவன் 125 140 போட்டிருப்பான், அவனும் 100 தான் போட்டிருப்பான். இல்ல 100ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா 103 105 வந்திருப்பான். அவ்வளவுதானே தவிர ஒரேடியா 139 எல்லாம் போட்டிருக்க வாய்ப்பே இல்ல. எல்லாருக்கும் அது டஃப் தான். அப்ப அந்த ஒரு பிரேக்கேஜ் பாயிண்ட்டுக்குள்ள வாங்க. அதுதான் அடுத்த கட்டமா ஒரு பாசிட்டிவா நீ பார்க்க வேண்டியது. அப்ப அவனுக்குமே அது டஃப்பா தான் இருந்திருக்கு. இன்னொன்னு, ஹிஸ்டரி கேட்கல, தமிழ் கேட்கல, சொல்லட்டுமா ஏன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாணவர்கள் எல்லாருமே டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆன எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சார் டிஎன்பிசி பசங்க எழுதி எங்க மார்க் வாங்கிட்டு போயிடுறாங்க சார், அவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கா, வாங்கிட்டு வேலையை வாங்கிட்டு போயிடுறாங்க சார், அவங்க கெடுத்து விட்டுறாங்க சார், பிசிக்கலுக்கும் வர்றதில்ல, அதனால கெடுத்து விட்டு போயிடுறாங்க சார். எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. நம்ம சொல்லிருப்போம், வராதிக மாணவர்களே அவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை டிஎன்பிசி மாணவர்களுக்கு அறிவுரை கூட்டிருப்போம். சரி, வர்றது அவங்க உரிமை, நீங்களும் படிங்க, நீங்க படிச்சு உங்க வேலையை வாங்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அட்வைஸ் பண்ணிருப்போம். அதாவது அவங்களுக்கும் ஒரு நம்மளால சொல்ல முடிஞ்ச கருத்துக்களை சொல்லிருப்போம், உங்களுக்கும் நம்மளால சொல்ல முடிஞ்ச கருத்துக்களை சொல்லிருப்போம். ஆனாலும் அப்பயும் டிஎன்பிசி மாணவர்கள் வந்தாங்க, சில பேர் எழுதுனாங்க, சில பேர் பிசிக்கல் பண்ணி வேலையை வாங்கிட்டு போனாங்க, சில பேர் பிசிக்கலுக்கு வராம அவங்க வேலையை வாங்கிட்டு போனாங்க, அது குரூப் 4 அந்த மாதிரி. ஆனா இந்த முறை அவங்களுக்கும் சேர்த்து தானே கொஸ்டின் பேப்பர்ல பாதிப்பு உண்டாக்கி இருக்கு உங்க போர்டு. அப்ப உங்க போர்டு உங்களுக்கு செஞ்சது நல்லதா கெட்டதா? அதாவது நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி எங்க வாழ்க்கையை பறிச்சுட்டாங்க, அந்த மாணவர்களால தான் வாழ்க்கை போச்சுன்னு சொன்னீங்களே. இப்ப சயின்ஸ்னு ஒரு பார்ட் அதிகப்படுத்தினாங்கல்ல,
அதாவது சயின்ஸ மேலோட்டமா கேட்காம அதுலயும் நான் இறங்கி அடிப்பேன்னு சொல்லும் போது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு மட்டும் தான் வரலன்ட்டு அது அவங்களுக்கும் பாதிப்படைய செய்யல. அப்ப அவங்க அங்க வீக்கா ஆறாங்கல்ல, அவங்க நல்லா படிச்சு வச்சிருந்தது ஹிஸ்டரி தமிழ் தான், அது ரெண்டுத்தையும் தூக்கம் நல்லா அழகா கொஸ்டின் பேப்பர்ல இருந்து. அப்ப அவங்க அங்கேயுமே சர்க்கிள்களை சந்திக்கணும்னு அவங்க விரும்பி இருக்காங்கல்ல. அப்ப எப்படிங்க உங்க போர்டு உங்களுக்கு பாசிட்டிவ் நினைக்காம நெகட்டிவ் நினைச்சிருக்கோம் நம்புறீங்க? சோ அப்போ இதுல டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் நிறைய பேர் தேடி இருப்பார்களா அப்படின்னு என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, எழுதிய மாணவர்களில் 1% பேர் வந்திருந்தாலே அதிசயம் தான். ஏன்னா அவர்களுக்குமே மார்க் அடி வாங்கி தான் இருக்கு உங்க அளவுக்கு, சரிங்களா? ஆனா அவர்களை நினைச்சு அது ஒரு மைண்ட்ல வந்து என்ன பண்ணாது, ஒரு தாட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்காது, சரியா? சோ இந்த ரெண்டு பாசிட்டிவ் பார்ட் வந்துமா, அப்போ ஆப்சன்டீஸ்ன்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். அதுவே உனக்கு கட் ஆஃப் குறைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி வழிவகுக்கும். அடுத்தது கொஸ்டின் பேப்பர் டஃப். அந்த டஃப்பான கொஸ்டின் பேப்பர்ல டிஎன்பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அதுவுமே தவறுங்க. அவங்களுக்குமே இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் சுலபமா இல்லாம கடினமா தான் இருந்திருக்கும். அப்ப உங்களை மாதிரி தாங்க அவங்களையும் அப்படியே பாருங்க அப்படின்றத சொல்றேன். ரெண்டாவது, இந்த வருஷம் வேகன்சி அதிகம். அதாவது கடந்த எந்த வருடங்களிலும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் வேகன்சி அதிகம், சரிங்களா? நான் போடுறேன் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், நீங்க போலிங் எல்லாம் போட்டிருக்கீங்களா, அதை வச்சு என்னென்னலாம் வரும்ன்றத போடுறேன். 2020 கட் ஆஃபையும் பேஸ் பண்ணி நான் போடுறேன், சரிங்களா? அப்படி போடும்போது இந்த வருஷம் வேகன்சி அதிகம், கொஸ்டின் பேப்பர் டஃப், ஆப்சன்டீஸ் அதிகம், இந்த மாதிரி அதிகப்படியான சூழ்நிலைகள் இருப்பதால கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் யாரை போய் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க வந்து 110 தான்ல 115 தான்ல. அதாவது நம்ம கேட்ட பாதி பசங்களுடைய மார்க் வந்து எதுக்குள்ள லை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 115 வரையும் தான். அப்ப 100ல இருந்து 115 கேள்விகளுக்குள்ளதான் எல்லாருமே மார்க்க சொல்றாங்கன்னும் போது அதற்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மார்க் தான் உனக்கு கட் ஆஃபா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் நீ நினைக்கிறது ஓவரால் கட் ஆஃப் மட்டும் நினைக்காத, உன் கம்யூனிட்டின்னு ஒன்னு இருக்கு, அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு. உன் கம்யூனிட்டில போனா உன்னை விட சிறப்பா பண்ணிருந்தா தானே முன்னாடி வந்து அவன் ஒரு கட் ஆஃப் டிசைட் பண்ணுவான். அவங்களும் கொஞ்சம் சொதப்பினாங்கன்னா பின்னாடி இறங்கும்ல மார்க் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறேன். பயப்படாதீங்க, நான் என் முயற்சியை கொடுத்துட்டேன், எனக்கு இவ்வளவு வந்திருக்கு, நான் இன்னும் எஃபர்ட்டை போட ரெடியா இருக்கேன், எஃபர்ட்டை கொடுக்க ரெடியா இருக்கேன், பிசிக்கல் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு பண்ணுங்க. மனசை சோர்வடைஞ்சிடாதீங்க, சரிங்களா? சோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எவ்வளவு மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருந்தா, எவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா நீங்க தாராளமா பிசிக்கல் பண்ணலான்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். சோ இது வந்து நீங்க சோர்வாய் தளர்ந்திருக்க கூறீங்கல்ல, நீங்க எல்லாத்தையும் பார்த்தது நெகட்டிவ் பக்கங்கள், நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்ணிருக்கிறது ஒரு பாசிட்டிவான பக்கங்கள். இந்த பாசிட்டிவ் சைட்ஸை வந்து வச்சுக்கிட்டு மனசுல நீ சோர்வடையாம அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போ, சரிங்களா? சோ எண்ணியவன் எண்ணத்தை நிறைவேற்றுபவன் எல்லாமே நீங்க தான். ஏன்னா நீ தான் அதை நினைச்ச, அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டியது உன்னோட கடமை தான். அதனால நிறைவேற்று, கண்டிப்பா கண்டிப்பா உன்னால முடியும். யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது, கண்டிப்பா உன்னால முடியும். நீயாவே ஒரு இடத்துல பிரேக் ஆனா மட்டும்தான் நீ அந்த இடத்துல ஸ்டாப் ஆவேன், சரிங்களா? அந்த பிரேக்கிங் பாயிண்ட் உனக்கு கொடுக்கலாம்னு உங்க போர்டு நினைச்சிருக்கலாம், அது மறக்கடி. கண்டிப்பா உன்னால முடியும். சோ நான் இன்னைக்கு சொன்னதை வச்சுட்டு மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, சோ ஆப்சன்டீஸ் அதிகம், கொஸ்டின் பேப்பர் டஃப் தான், நான் டிஎன்பிஎஸ்சி காரங்களுக்கும் அது டஃப் தான். சோ நம்ம போர்டு நம்மளை காப்பாத்தி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பா அடுத்த கட்டமா பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் ஆக ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களால முடியும், ஜெயிச்சு காமிப்பீங்க, சரிங்களா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.